நல்ல மார்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் குரூப், நல்ல மார்க் எடுக்கலனா செகண்ட் குரூப். ஆக்சுவலி இப்போ அது கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிஏ ஃபவுண்டேஷன்ல எக்ஸாம்ஷன் கிடையாது. அதுக்கான உழைப்பு போட்டிங்களா? ஸோ வந்து நார்மல் எஃபர்ட்லாம் இங்கே வந்து பத்தாது. லா பேப்பர் எப்படி படிச்சீங்க நீங்க? லாவை பொறுத்தளவுக்கு மனப்பாடம் பண்ணவே முடியாது சார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, செகண்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா ப்ளஸ் டூல படிச்ச அக்கௌண்ட்ஸுக்கும் இங்க ஃபவுண்டேஷன்ல படிச்ச அக்கௌண்ட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க முதல்ல? சார் இதுதான் சார் ஒரிஜினலாக தெரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பண்ண தப்பு என்ன, செகண்ட் அட்டெம்ப்ட்ல இப்போ நீங்க அதை எப்படி திருத்திக்கிட்டீங்க? இந்த தெளிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன ஏஜில் வர்றதுன்றது பெரிய விஷயம். ஒரு விஷயம் பண்ணால் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஒரு விஷயம் சொல்ல முடியாது சார். தான் சரி, பல விஷயம் கூட சொல்லுங்கள். வணக்கம், வெல்கம் டு என்டிஏ எஜுகேர். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை ஜெகன் சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டார். அடுத்த அட்டெம்ப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்து பாஸ் பண்ணிட்டாரு. ஸோ இவர் என்னெல்லாம் தப்பு பண்ணார், அப்புறம் அந்த தப்பை எப்படி ரியலைஸ் பண்ணிவிட்டு எப்படி பாஸ் பண்ணார் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஜெகன். ஓகே தம்பி, முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி நீங்கள் சிஏ எடுத்தீங்க? சார் பொதுவாகவே இந்த காமர்ஸ் குரூப்னாலே வந்து யாருக்குமே எதுவுமே படிக்க முடியாதவங்க தான் அது எடுப்பாங்கன்ற அந்த ஒரு தாட் வந்து எல்லார் மைண்ட்லேயுமே ஓடிட்டு இருக்கு சார். அதே மாதிரி இதில் வந்து எந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான எந்த ஒரு கோர்ஸுமே இல்லை, ஒரு சேலஞ்சிங் கோர்ஸே இல்லை, ஈஸியாக எல்லாரும் வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியே தாட் இருந்துச்சு சார். ஓகே, நல்ல மார்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் குரூப், நல்ல மார்க் எடுக்கலனா செகண்ட் குரூப். ஆக்சுவலி இப்போ அது கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து அந்த தாட் இருந்தது. ஸோ வந்து இப்போ நான் எடுக்கிறப்பே சரி ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு தான் காமர்ஸ் எடுத்தேன். சரி அப்படி என்ன தான் இருக்குது அதில் அப்படின்ற மாதிரி எடுத்து படிக்கிறப்ப சரி ஓகே, லைஃப்பில் நிறைய பேர் பார்க்குறப்ப இப்போ வந்து லேட்டாக ரியலைஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து என்னை சுற்றி இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து லைஃப்பை பற்றி பயம் வந்து லேட்டாக வந்தனால இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ சரி நம்மளும் ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான கோர்ஸ் எடுப்போம். என்ன ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 3 வருஷம் இல்லை ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட போகிறோம். பியூராக கஷ்டப்பட்டு நல்லா படித்து கிளியர் பண்ணிட்டோம்னா லைஃப் செட்டில். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதையும் பற்றி கவலைப்பட போகிறது இல்லை. நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷன் வந்துருச்சு, ஒரு சேலரி மினிமமாக இவ்வளோ வரும் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம வந்து இப்படி இருக்கப்ப வந்து ஓகே இப்போ வந்து ஃபவுண்டேஷன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறப்ப நானும் ஜாலியாக தான் எப்பயும் மாரி ஸ்கூலில் படிக்கிற மாதிரி படித்தேன். ஹோம்ஒர்க் கொடுக்குறது. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சிஏ உங்களுக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? இந்த சிஏ உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் இது வந்து எங்கள் அப்பா வந்து ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறாரு சார். ஸோ வந்து எங்கள் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்க்கு ஒருத்தர் ஆடிட்டிங் பண்ணார். ஸோ வந்து அவர் வந்து நடுவில் வந்து எப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப டெவலப் ஆகிற மாதிரி அப்பா பார்த்தாரு. இவங்களுக்கு மட்டும் எப்படி வந்து இவ்வளோ தூரம் டெவலப்மெண்ட் வருது அப்படின்றப்போ ஓகே ஒரு கணக்கு இது வந்து காட்டுறதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து கோர்ஸ் திரும்ப படிக்கிறாங்க சார். இப்போ நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து சிஏ வந்து என்னன்னே தெரியாமல் ஆடிட்டிங் தெரியாமல் ஒரு ஆள் வச்சுருக்காங்க சார். ஓகே, இப்போ அது சரி நம்மளே படிச்சா அதுவே பண்ணிடுவோம், அது தெரிஞ்சுக்குவோம். அது தெரியாமல் நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ஓகே அது ஒரு நல்ல நாலேஜுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகே அதில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது கண்டிப்பாக. கம்ப்யூட்டர்னால நம்மளை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றதான் உண்மை. ஓகே சரிங்க தம்பி, நீங்கள் ஆக்சுவலாக வந்து காலேஜ் பண்ணல இல்லையா? காலேஜ் பண்ணாமல் சிஏ தான் பண்ணணுன்ற முடிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்ல ஒரு டஃபஸ்ட்டு டெசிஷன் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா உங்கள் கூட படித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ ஃபுல் டைமாக பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? இது கரெக்டான முடிவு தானா சார்? காலேஜை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் பிகாம் பற்றி என்ன சொன்னாங்கன்னா ஜாலியாக படிக்கலாம், வந்து அவங்களே மார்க் போட்டுருவாங்க எழுதினாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க சார். ஓப்பனாக அதான் வந்து ப்ளஸ் அதில் வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லை, எல்லாருமே பிகாம் படித்த மாதிரி தான் இருக்காங்க சுற்றி பார்த்தா. சரி நம்ம ஏதாவது புதுசாக வந்து ஒரு டஃபஸ்ட்டாக பண்ணுவோம், என்ன கஷ்டப்பட போகிறோம் சரியா, அப்புறம் ஃப்யூச்சரில் ஜாலியாக இருக்க போகிறோம், அதுதான் உண்மை சரியா. ஸோ அதனால சரி ஓகே இது ஒரு டஃபஸ்ட் கோர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுட்டு தான் நான் வந்து இதில் தனியாகவே குதிச்சேன். ஸோ வந்து ஓகே இதை ஃபுல்லாகவே நம்ம பண்ணுவோம் லைஃப்பில், வேறு எதுவும் வேணாம், நமக்கு எதுவும் செதற வேணாம், நம்ம கவனம் இதிலே இருக்கட்டும்ன்ற மாதிரி சிஏ எடுத்தேன். ஸோ வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதான் உண்மை. ஸோ வந்து ஏன் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க தம்பி ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து 190 சார். அக்கௌண்ட்ஸ் வந்து 33, லா 38, வந்து மேக்ஸ் வந்து 62, எக்கனாமிக்ஸ் வந்து 57. ஆக்சுவலாக இங்கே வந்து எக்ஸாம்ஷன் கிடையாது. ஸோ தட் மேக்ஸும் நீங்கள் திரும்ப எழுதிருக்கணும் ஃபவுண்டேஷனில். ஏன்னா சிஏ ஃபவுண்டேஷனில் எக்ஸாம்ஷன் கிடையாது. இன்டர்மீடியட்லாம் வந்து 60 மார்க் அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த பேப்பர் எழுத வேணாம் 3 அட்டெம்ப்ட்டுக்கு. பட் ஃபவுண்டேஷனில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் திரும்ப மேக்ஸும் படிச்சிங்க? எல்லா பேப்பரையும் தான் சார் படித்தேன். ஓகே. ஸோ வந்து அக்கௌண்ட்ஸில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து சம் வந்து நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும். சரி ஓகே, அது நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள்,
ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்த உடனே என்ன நினச்சிங்க? சிஏ வந்து ஏன் எடுத்தோம்னு தோணுச்சா, இல்லைன்னா நம்ம எடுத்தது கரெக்டுன்னு தோணுச்சா? எடுத்தது கரெக்டு தான். இங்கே வந்து உழைப்பை போடணும்னு தோணுச்சு சார். ஓகே அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ ஓகே வந்து ஃபஸ்ட்டு அதுக்கான உழைப்பு போட்டிங்களா? அந்த உழைப்பு பத்தலைன்றது தான் சார் அதுக்கப்புறம் தோணுச்சு. ஓகே. இதை விட இன்னும் வந்து மோசமா வேற லெவலில் போடணும்னு தோணுச்சு. போடணும்னு தோணுச்சு. ஸோ வந்து நார்மல் எஃபர்ட்லாம் இங்கே வந்து பத்தாது. ஓகே. டே அண்ட் நைட் இதுவே வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து சம் வந்து நம்ம வந்து 11th 12th பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அக்கௌண்ட்ஸ் சம் தானே அப்படின்னு ஒரு 4 சம் 5 சம் வந்து போட்டுட்டு சரின்னு சாம்பிள் பார்த்துட்டு வந்து எழுதிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பிடிஎஃப் இருக்குது. ஐசிஏ வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. நிறைய மார்க் டெஸ்ட்டு, ஆர்டிபி. இங்கே வந்து சார் கூட நிறைய வந்து ஸ்கேனர் இந்த மாதிரி வந்து நிறைய கொடுக்குறாரு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து தெரியாது நிறையா இருக்குது இதில். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே தான் இருக்கும். ஆனால் போடுறப்ப தான் அதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ மிஸ்டேக் வருது, இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னால எவ்வளோ வந்து மிஸ்டேக் ஆகும் அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரை. இன்னொன்று தம்பி, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்களா? எல்லாம் சம்ஸையும் போட்டு பார்த்தீங்களா? ஸ்கேனர் ஃபுல்லாக போட்டாங்க. போட்டு பார்த்தீங்க. போட்டு பார்த்தா ஆர்டிபி எல்லாமே வந்து ட்ரெயின் ஃபுல்லாக திரும்ப பண்ணேன். டே நைட் பண்ணனால தான் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து வந்துச்சு. லாவை பொறுத்தளவுக்கு வந்து நிறைய பேர் லாவில் தான் சார் நிறைய டவுட் கேட்குறாங்க. லா எப்படி படிச்சீங்க? உனக்கு என்ன தம்பி சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக இருந்துச்சு? நீ என்ன ஃபீல் பண்ண? எனக்கு வந்து இதுதான் சார், அக்கௌண்ட்ஸ் தான் சார் கொஞ்சம் சம் வந்து நிறையா போடலையேன்ற அந்த ஃபீலிங் வந்து எனக்கு செகண்ட் அட்டெம்ப்டில் தான் படிக்கிறப்ப தான் தோணுச்சு. சம் நிறையா போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணலேன்னு. ஸோ வந்து பியூராக கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் வந்து நிறையா சம் போட்டு பார்க்கணும். மேக்ஸுக்கும் அதே தான், இன்னும் வித்தியாசம் இல்லை. அக்கௌண்ட்ஸுக்கும் மேக்ஸுக்கும் சம் தான். அந்த கான்செப்ட் புரிஞ்சு நீ சம் எவ்வளோ போடுறையோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ வந்து அப்போ தான் வந்து கொஸ்டின் பேப்பரில் நீ வந்து ஒரு 60 சம்மாவது அட்டன் பண்ண முடியும். அதில் 100 கேட்குறான்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு 60யாவது கரெக்டாக ஃபுல்லாக அட்டன் பண்ணுறதுக்கு அப்போ தான் அது வந்து கெப்பாசிட்டி வரும். எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, காலையில் வெள்ளனை எந்திரிங்க, ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி உங்களுக்கு இது வந்து ஒன் வேர்டாக கேட்பான், அது எனக்கு என்னமோ முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக தெரியுது அப்படின்னு தோணுச்சுன்னா அண்டர்லைன் பண்ணி படிங்க. திரும்ப சரி ஓகே ஒரு ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டீங்களா ஒரு சாப்டர், ரெஸ்ட் விட்டுட்டு திரும்ப ஒரு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தடவை ரீட் கொடுங்க ஃபுல்லாக. அப்படியே கான்செப்ட் உள்ளே இருந்துடும். அவ்வளோதான் சார். சரி தம்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லா பேப்பர் தான் வந்து நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? லா பேப்பர் எப்படி படிச்சீங்க நீங்கள்? ஏன்னா லா பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரியே உங்களுக்கு கஷ்டம் தான். ப்ளஸ் நம்மளோட இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வந்து லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபஸ்ட் லாவுடைய லாங்குவேஜ் இருக்கும். கொஞ்சம் ஸோ எப்படி நீங்கள் படிச்சீங்க? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அதுக்கு வந்து யூஸ் பண்ணீங்க? சார் லாவை பொறுத்தளவுக்கு நான் வந்து டாபிக்ஸை தனியாக எழுதி வச்சிட்டேன் சார். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன செக்ஷனு, என்னென்ன டாப்பிக்கு. ஏன்னா செக்ஷன் இப்போ தேவையில்லை சார். நம்மளுக்கு இன்டர்வியூவில் போனால் செக்ஷன் படிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்குன்றப்ப ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் லாவை பொறுத்தளவுக்கு மனப்பாடம் பண்ணவே முடியாது சார். அது வந்து கான்செப்டை புரிஞ்சு இது என்ன கேஸ்லான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டினாக கேட்குறப்ப அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதை தப்பாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்கே அதுக்கு வந்து தரமாட்டாங்க. ஸோ வந்து டாபிக் முக்கியம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கணும். கான்செப்ட் உங்களுக்கு என்ன தெரியுதோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனில் எழுதுங்க. கீவேர்டுன்னு அதில் கொடுத்துருப்பான் புக்லேயே. அந்த புக்லேயே வந்து ஐசிஏ புக்லேயே இருக்கும். அந்த கீவேர்ட்லாம் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி ரிவிஷன் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு மணி நேரம் லாக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. தினமும் லா வந்து படிச்சுட்டே இருந்தால் தான் லாலாம் நிற்கும். ஸோ வந்து லா வந்து அது வந்து மைண்டில் ஸ்டாண்ட் பண்ணுறது தான் டைம் எடுத்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து எப்படின்னா லாவை பொறுத்தளவுக்கு ஏர்லி மார்னிங் படிங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகே. இந்த 4 சப்ஜெக்ட்டில் உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன தம்பி? லா தான் சார். லா தான். ஓகே. சரி, இப்போது ஒரு சின்ன கொஸ்டின். அதாவது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, செகண்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஃபஸ்ட் அட்டெம்ப்டுடைய மார்க் வந்து 190. இப்போ செகண்ட் அட்டெம்ப்டுடைய மார்க் சொல்லுங்கள். 220 சார். இண்டிவிஜுவல் மார்க் சொல்லுங்கள். இண்டிவிஜுவல் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து 54. ஓகே. லா வந்து 50. ஓகே. மேக்ஸ் வந்து 56. வந்து எக்கனாமிக்ஸ் வந்து 60. ஓகே. ஆக்சுவலாக போன தடவை மேக்ஸ் வந்து 60, இப்போ வந்து 56. அது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஓகே. முயற்சி கம்மி பண்ணீங்களா இல்லை கொஸ்டின் சார் டைம் வந்து அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய அதிகமாக கொடுத்துட்டீங்க? ஏன்னா அக்கௌண்ட்ஸ் எது நம்மளுக்கு வரலையோ அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து அலோகேட் கொடுத்து அதுக்கு படிக்கணும். வெரி குட். ஆக்சுவலாக எது நமக்கு வந்து வீக்கஸ்ட்டோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. திரும்ப அந்த வீக்னஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணுன்றது தான் செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, நீங்கள் அதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இன்னொன்று தம்பி, அதாவது 12th நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபேவரட் சப்ஜெக்டாக இருந்துச்சு? அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் ஏன் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு இதாச்சு ஃபவுண்டேஷனில்? சார் இது வந்து கொஞ்சம் பெரிய சம்மாக இருந்துச்சு. ஸோ வந்து போக பிடிச்சிருச்சு சார் அக்கௌண்ட்ஸ். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா
வந்து நம்மளுக்கு கான்செப்ட் புரியாத வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது. முக்கியமா லாவும் அதே மாரி தான். நம்மளுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறப்ப லா புரியாது. அதுவே அந்த லா கேஸ்ல இப்படி வந்தா இப்படி அப்படின்றது பிடிச்சிருச்சுன்னா, ஸோ வந்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆக ஆக அந்த சப்ஜெக்ட் ரொம்ப உங்களுக்கு நெருக்கமாகும். ஓகே. ஸோ வந்து இப்போ அக்கவுண்ட்ஸ் வந்து ஏன் எனக்கு வந்து 12th நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு 12th இப்படி சொல்லி தர மாட்டாங்க. சிஏன்றது ஏன் வேற அப்படின்றாங்கன்னா, இந்த சம் தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு போர்ட்லயே சொல்லிருவாங்க. அக்கவுண்ட்ஸ பொறுத்தளவு. அதான் ஓப்பனா. பட் சிஏன்றது ரியலிஸ்டிக்கான ஒண்ணு. அதான் வந்து ரியாலிட்டி. அக்கவுண்ட்ஸ்னா என்னன்ற அட்ஜஸ்ட்மென்ட்னா எவ்வளோ பெருசு வரும். அதான் இப்போ வந்து ஒர்க்மேன் வெர்சஸ் லையபிலிட்டி அந்த ஒரு இது வந்து இன்னொன்னு தம்பி, ஓகே சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஆக்சுவலா +2ல படிச்ச அக்கவுண்ட்ஸுக்கும் இங்க ஃபவுண்டேஷன்ல படிச்ச அக்கவுண்ட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க முதல்ல? சார் இதுதான் சார் ஒரிஜினலா தெரியுது எனக்கு. இதுதான் அக்கவுண்ட்ஸ் இப்படிதான் படிக்கணும்னு தோணுது. இதுதான் ஓகே. ஏன்னா வந்து எங்க அப்பா வந்து பிசினஸ் பார்க்குறாரு. ஸோ வந்து அவர் அக்கவுண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாரு பேலன்ஸ் ஷீட்லாம் ஃபைல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா பெருசு பெருசா இருக்கு. நம்ம பொருளெல்லாம் சின்னதா இருக்கே அப்படின்றப்ப நம்ம இப்போ வந்து இனி வந்து ஒரு ஒரிஜினலான ஒரு விஷயத்த இனி பார்க்கல அப்படின்னு தோணுச்சு 12th அப்போ. சரி 12th எவ்வளோ மார்க் நீங்க அக்கவுண்ட்ஸ்ல? அக்கவுண்ட்ஸ்ல 98 சார். 98 மார்க்ஸ். ஓகே. அது ஒரே ஒரு தியரி கொஸ்டின் 2 மார்க், அது ஓன் கொஸ்டின் தெரியல. அதனால விட்டுட்டேன். ஓகே. புதுசா கேட்டிருக்காங்க. அதனால விட்டுட்டேன். சரிங்க தம்பி. ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பண்ண தப்பு என்ன? செகண்ட் அட்டெம்ப்ட்ல இப்போ நீங்க அதை எப்படி திருத்திக்கிட்டீங்க? சார் வந்து முக்கியமா அந்த அக்கவுண்ட்ஸுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு வந்து இது டைம் குடுக்கல சார். ஸோ அதுக்கப்புறம் தான் அக்கவுண்ட்ஸ ரியலைஸ் பண்ணி, ஏன்னா அதில 7 மார்க் எனக்கு போயிருந்துச்சு போன தடவ. ஸோ அதில வந்து இன்னி கான்சன்ட்ரேஷன் அதிகமா குடுத்துருந்தேன். மேத்ஸ் கொஞ்சம் வந்து நான் 2 வருஷம் 11th, 12th மேத்ஸ் படிச்சனால கொஞ்சம் ஈஸியா இருந்தனால, அந்த டைம குறைச்சு இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமா தந்தேன் சார். ஓகே. லாவ பொறுத்தளவுக்கு ஒரு 2 மார்க்ல போச்சு. எனக்கு அதில பவர் இன்னி பத்தல. இன்னி நெறைய கான்செப்ட் படிக்கணும் போல. எழுதி பிராக்டிஸ் பண்ணல நான் ஃபர்ஸ்ட் வந்து. நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும் எழுதியும். இப்போ பண்ணீங்களா? இப்போ இந்த செகண்ட் அட்டெம்ப்ட்ல நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்க. நிறைய எழுதி பிராக்டிஸ் பண்ணேன் சார். எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்க சென்ஸ் எப்படி நோட்ஸ் எடுத்தீங்களா? இல்ல சார், வீடியோல உங்க கொஸ்டின் பேப்பர்ஸா சால்வ் பண்ணி அந்த மாதிரி பண்ணீங்க. ஓகே. எழுதி பார்த்தேன். பாயிண்ட் நம்மளுக்கு வந்து அப்ப மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுறது ரொம்ப முக்கியம். லாவை பொறுத்தளவுக்கு நிறைய கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டினை பார்த்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆகணும் அடுத்தடுத்த பாயிண்ட். அது வந்து எழுதி பார்த்தா தான் வரும். ஸ்பீடு ரொம்ப முக்கியம். இந்த எல்லா பேப்பர்லயும் ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஓகே தம்பி. நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டீங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸில் திரும்ப ஜெயிச்சிட்டிங்க. இப்போ என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குது? சார் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் லைஃப்பை பற்றி ஒரு கவலை வந்து இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து அது ஃப்யூச்சரில் தான் தோணும். ஸோ இப்போவே தோணட்டும் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் கொடுக்கல அப்படின்னா ஃப்யூச்சரில் நிறைய பேர் கஷ்டப்படுறது நானே பார்த்துருக்கேன் கண்கூட. ஓகே ஓகே, பரவாயில்ல. இந்த தெளிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன ஏஜில் வர்றதுன்றது பெரிய விஷயம். நானும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன். ஸோ இந்த மெச்சூரிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது வந்து பெரிய விஷயம் தான். சரி தம்பி, ஒரு விஷயம் பண்ணால் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஒரு விஷயம் சொல்ல முடியாது சார். சரி, பல விஷயம் கூட சொல்லுங்கள். என்ன செஞ்சால் பாஸ் ஆகலாம்? சார் முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பிடிக்கணும் சார். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் பிடிக்கணும். இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு தேர்ஸ்ட் இருக்கணும். சரி ஓகே, நான் சிஏ ஆகணும், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு பொசிஷனில் போய் இருக்கணும் அப்படின்ற தேர்ஸ்ட் இருக்கணும். கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், ஸ்பீட். ஓகே. அடுத்து இன்டர்மீடியட் படிக்க போகிறீங்க. இன்டர்மீடியட்டை பார்த்து எப்படி பயமாக இருக்கா, இல்லை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுதா, இல்லை என்ன பண்ணால் பாஸ் பண்ணலாம்னு தோணுது? இப்போ ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அவங்கள்ட்ட? இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை சார். ஆனால் வந்து கவனமாக படிக்கணுன்ற அந்த பயம் தான் சார் இருக்குது. ஓகே. இந்த ஃபவுண்டேஷனில் பண்ண தப்பை நீங்கள் இன்டர்மீடியட்டில் பண்ணக்கூடாது. இன்டர்மீடியட்டும் இதே மாதிரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்டர்மீடியட்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க நம்மளோட ஜூனியர்ஸ்க்கு. ஓகே, தேங்க்யூ.